ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, காளி ஆபத்தான கடவுளா? ஏன்னா எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் இந்த காளியை வழிபடுறதுக்கு தயக்கங்கள் இருக்கு. சில பேருக்கு எடுத்துக்கிட்டோம்னா காளி ஒண்ணு வழிபடுறதுக்கு தயக்கம் இருக்கு, இல்ல தயக்கமே இல்லாம வழிபடுறாங்க. நான் ரெண்டையுமே நல்ல அப்ரோச் இல்லைன்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் காஷனோட காளியை வழிபடணுங்கிறது உண்மை. நான் எடுத்துக்கிட்டோம்னா நீங்க சுத்தமா ஆபத்தே இல்லை அப்படின்ட்டு எல்லாம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல மக்கள் கற்பனை பண்ற அளவுக்கு ஆபத்து இருக்கான்னு கேட்டாலும் கிடையாது. இந்த இடத்துலதான் நான் ஒரு தாத்பரியம் சொல்ல போறேன். காளி வழிபாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதாவது எடுத்துக்கிட்டோம்னா ஆபத்துன்னு சொல்ல முடியாது, தடங்கல்கள்னு சொல்லலாம். தடங்கல்கள், சவால்கள். உங்களுக்கு மத்த தெய்வத்தோட கம்பேர் பண்ணும்போது காளிக்கு இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் சொல்றேன் உங்களுக்கு. என்னன்னா, காளி கால பைரவரோட அவருடைய அம்சம் இல்ல, அதாவது அவருடைய துணை இல்ல. அப்படிங்கிற போது காலத்துக்கு காய் அதிபதிங்கிறதுனால உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு சிம்பிளா சொல்றேன், டைம் லைன் கிரன்ச் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா டைம் லைன் ஆக்சலரேஷன் சொல்ல ஒரு வார்த்தை. இந்த டைம் லைன் ஆக்சலரேஷன் வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, இது அழகா உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்றேன். உங்களுக்கு 2 வருஷத்துல நடக்கக்கூடிய மாற்றம், growth, உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முன்னேற்றம், அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அனுகிரகத்தை 2-3 மாசத்துல நடத்தி காமிப்பான். அப்ப என்ன நடக்கும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 2-3 வருஷமா உங்களுக்கு நடக்க வேண்டிய நிகழ்வுகள் எல்லாம் 2 மாசம் 3 மாசத்துக்கு கம்ப்ரஷன் பண்ணிடுவான். நீங்க காளியை வழிபடும் போது காளியில் இருக்கக்கூடிய வழிபாட்டுல அதுதான் பெரிய பிரச்சனை. என்னன்னா, உங்களுக்கு குவிக்கான விஷயங்களை நடக்க வைப்பா. அப்படியே பிடிச்ச ஒரே கிரஞ்ச், அப்படியே பிடிச்ச ஒரே அமுக்கு. அவ பிரஷர் குக்கர் மாதிரி. ஆனா ஒரு அரிசி வேகணும்னா பிரஷர் குடுத்தன ஆகணும். அப்போ அது காளி ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி. உங்களை போட்டு பிரஷர் குக்கர் பண்ணி உங்களை நல்லா டேஸ்டியான ஒரு அரிசியா, நல்லா வேக வச்ச ஒரு அரிசியா மாத்துவா. சும்மா காஞ்சு கிடக்கிற அரிசிக்கு வேக வச்ச அரிசிக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. வேக வச்ச அரிசி தானே சாப்பிட முடியும். அப்படிங்கிற போது காளி உங்களை பிரஷர் குக்கர்ல போட்டு குக் பண்ற மாதிரி குக் பண்ணுவா அப்படின்னு. ஆனா அந்த பிரஷர் குக்கருக்குள்ளார நீங்க வேலை செய்யாம விட்டீங்கன்னா, பிரஷர் குக்கர் வெடிச்சதுன்னா என்ன ஆகும்? ஃபுல்லா வீடு ஃபுல்லா சிதறிடும்ல, அந்த மாதிரி ஆயிருவீங்க. இதுதான் இருக்கிற பிரச்சனை. என்னன்னா, அந்த 3 வருஷமும் இல்ல 2 வருஷம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்க. இது நான் உங்களுக்கு நல்ல டீடைலா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். பட் இருந்தாலும் இது கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளா சொல்றேன். இப்ப 3 வருஷத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது 3 வருஷத்துல எனக்கு கல்யாணம் ஆக வேண்டியது இருக்கு. ஆனா எனக்கு 1 வருஷத்துக்குள்ளாரே ஆகணும் நீங்க காளிகிட்ட வேண்டீங்க. அப்படியா கண்ணா? 1 வருஷத்துக்குள்ள உனோட கல்யாணம் ஆகுமா கண்ணா? ஆனா உனக்கு 3 வருஷம் கழிச்சு தான் பிராப்தம் இருக்கு அப்படின்னா, எனக்கு பரவாயில்ல இப்பதான் ஆகணும்னு சொல்றீங்கன்னு வைங்களேன். ஓகே, ஐ வில் ஸ்ட்ரிங் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி 3 வருஷத்துல நடக்க வேண்டிய நிகழ்வுகள் அதை ஒரே வருஷத்துல நடத்தி காமிப்பா. அப்ப என்ன, உங்க வாழ்க்கையில 3 மடங்கு இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும், 3 மடங்கு நிகழ்வுகள் வேகமா நடக்கும். அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா சில நாட்கள்ல நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்திருப்பீங்க, அப்படியே பரபரன்னு இருக்கும். என்ன நடக்குதுன்னு நீங்க ரெஸ்பாண்ட் பண்றது கூட உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் கூட, ஒரு டைம் கூட கிடைக்காது பாத்தீங்களா? அந்த மாதிரி காலகட்டங்கள்ல உங்களுக்கு மறைமுகமா காளி வேலை செய்யறான்னு அர்த்தம். ஆனா இதுவே உபாசனையா எடுக்கும்போது ஃபுல் ஃபோர்ஸ்ல நடக்கும். இதனாலதான் நிறைய பேருக்கு நான் காளியை ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. பட் உங்க லைஃப்ல ஃபாஸ்டான ப்ரோக்ரஸ் வேணும், ரிசல்ட் வேணும்னா காளியை விட பவர்ஃபுல்லான தெய்வம் யாரும் இல்ல. இதேதான் பைரவியும் பண்ணுவாங்க. பைரவிக்கு காளிக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. பட் பைரவி எடுத்துக்கிட்டீங்களாலும் சரி, காளி எடுத்துக்கிட்டீங்களாலும் சரி, 2 பேருக்கு இது ஒரு பிரதான அர்த்தம் இருக்கு. பைரவி நீங்க அதிகமா உக்கிரமா வழிபட்டால் இதே ஆக்சலரேஷன் ஆஃப் டைம் நடக்கும், காளிக்கும் நடக்கும். ஆனா காளி உங்களுக்கு அவ்வளவு குவிக்கா ரிசல்ட் கொடுப்பா. குவிக்கா ரிசல்ட் கொடுக்குறான்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு உக்ரம் இருக்குன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு டைம் லைன், உங்களை சுத்தி இருக்கிற காலம் வேகமா ஓடுற மாதிரி இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிற நிகழ்வுகள் உங்களால இப்படி கெஸ் கூட பண்ண முடியாது. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அதுதான் காளியோட உக்ரம். இதை நீங்க தாங்கிட்டீங்கன்னா இதுலதான் அட்வான்டேஜ் இருக்கு. அந்த கெட்டதுலயே நல்லதும் இருக்கு. என்னன்னா, உங்களுக்கு 3 வருஷத்துல நடக்க வேண்டியது 3 மாசத்துல கூட நடத்தி காமிக்கலாம் சொன்ன பாத்தீங்களா உங்களுக்கு. அதுதான் அந்த உக்ரத்துக்கு பின்னாடி இருக்கிற நல்லது. என்னன்னா, அந்த உக்ரத்தை நீங்க தாங்கிட்டீங்க, அந்த ஸ்பீடு உங்களால தாங்க முடியுது. காளிக்கு நீங்க பூர்ண சரணாகதி அடைஞ்சீங்கன்னா, அவளை உங்களை அந்த சைடு கொண்டு வரும்போது நீங்க 3 வருஷத்துல அடைய வேண்டிய அச்சீவ்மெண்ட் 1 வருஷத்துல உங்களை அச்சீவ் பண்ண வைப்பா. அதான் காளியோட பவர். அப்படிங்கிற போது காளி வழிபாட்டுல இருக்கிறவங்க இந்த டேஞ்சரையும் நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த நல்லதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது கெட்டதுக்குள்ளாரே நல்லது இருக்குது. இப்ப காளியோட மேஜிக்கே அதுதான். அந்த இதுக்குள்ளார, அந்த பிரஷருக்குள்ளார தான் உங்களுக்கு நல்லது இருக்கு. ஒரு கரித்துண்டு டைமண்டா மாறுற மாதிரி. நீங்க கரித்துண்டாவே கிடக்கணுமா, டைமண்டா மாறணுமாங்கிறத முடிவு பண்ணிக்க. பட் அதுல இருக்கிற டேஞ்சர் இதுதான். டேஞ்சர்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய சவால்னு சொல்ல, கிட்டத்தட்ட டேஞ்சர் மாதிரி. உங்களால அந்த பிரஷர் தாங்க முடியாத மாதிரி பிரஷரா தான் இருக்கா. பிரஷரே உங்களை அப்படிதான் போடுவா. ஆனா அந்த பிரஷரை நீங்க தாங்கிட்டீங்க, யூ மேட் இட். பல வருஷம் நடக்க வேண்டிய விஷயத்தை சில வருஷத்திலேயே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அதுதான் அவளோட பவர். இந்த ஒரு இன்சைட்டோட விடைபெறுகிறது. அதனாலதான் அகோர மார்க்கம் இருக்கிறதுலே பவர்ஃபுல் பாங்க. ஏன்னா அவங்க பல ஜென்மத்தில் அடைய வேண்டிய அந்த சாதனாவோட அச்சீவ்மெண்ட்டை ஒரு சில வருஷங்கள்ல அச்சீவ் பண்ணிடுவாங்க. இதான் காளியோட உபாசனையில் இருக்கிற பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். எல்லா உபாசனைக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா காளியோட உபாசனைக்கு இந்த அட்வான்டேஜ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ காலத்துக்கு அதிபதியா, அதனால உங்களுக்கு இந்த அட்வான்டேஜ் அவ கொடுக்க முடியும். அந்த இன்சைட்டோட விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் see you in the next video. Bye.